முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஊழல் பண பரிவர்த்தனை மீதான புலன் விசாரணையின் ஓர் அங்கமாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மேலும் 23 புதிய சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் வாக்குமூல பதிவை நிறைவு செய்ய வேண்டும் என்ற இலக்கில் MACC செயல்பட்டு வருகிறது என்று அதற்கு நெருக்கமான வட்டாரம் ஒன்று தெரிவித்தது. இந்த விவகாரத்தில் 30க்கும் அதிகமான சாட்சிகள் தேவைப்படுகின்றனர் என்று அந்த வட்டாரம் தொடர்ந்து கூறியது. இதுவரை மேலும் 23 கூடுதல் சாட்சிகள் வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். புலன் விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய சாட்சிகள் சாட்சியம் அளிப்பர். தற்போது 4 முதல் 5 சாட்சிகள் வரை வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். பெரு நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரி பட்டாலிங் ஜயாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு சிகிச்சை அளித்த டத்தோ அந்தஸ்திலான ஒரு டாக்டரையும் துப்பறிவாளர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரித்திருக்கின்றனர். இஸ்மாயில் சப்ரி கடந்த புதன்கிழமை வாக்குமூலம் அளித்திருக்க வேண்டும். ஆனால் உடல்நிலை காரணமாக மார்ச் 13ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று MACC தெரிவித்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.